கடைக்காரங்களுக்கெல்லாம் மினிமம் டொனேஷனே 500 ரூபாய். 500 ரூபாவா? அந்த 500 ரூபாய்க்கு என்னென்னலாம் தருவீங்க? வெத்தலைப்பாக்கு, பூ, பழம், ஒரு முடி தேங்காய், புது சில்வர் தட்டு, இதெல்லாம் சேர்த்து ஒரு மஞ்சள் பையில போட்டு தருவோம். ஏய், இதெல்லாம் கூட்டினா ஒரு 50 ரூபா கூட வரலையடா. நான் ஏன் உனக்கு 500 ரூபா தரணும்? மச்சான், அது மட்டும் இல்லாம அம்மனோட ஆசீர்வாதமும் கிடைக்குதுல்ல. இவ்ளோ காஸ்ட்லியான ஆசீர்வாதம் எனக்கு தேவையே இல்ல. இந்த 100 ரூபாய நீ டொனேஷன்ல எழுதாம உண்டியல்ல போடு. அந்த சாமி அந்த காசுக்கு எவ்வளவு ஆசீர்வாதம் தருதோ அது எனக்கு போதும். டேய், நீ சரியான கஞ்சன்டா. யாரு? நானா? இருந்துட்டு போறேன். இத பாரு, காசு சம்பாதிக்கிறதுக்கு காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் உட்கார்ந்து எழுந்திருக்க கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியும். அந்த சாமியை நான் பாத்துக்கிறேன், அந்த சாமி என்ன பாத்துக்கிட்டோம். நீ தேவையில்லாம மைக் செட் போடுறதுக்கும் வெடி வெடிக்கிறதுக்கும் சீரியல் லைட் போடுறதுக்கும் ஆடலும் பாடலும் நடத்துறதுக்குலாம் என்னால காசு தர முடியாது. இடத்த விட்டு காலி பண்ணு போடா. ச்சே, ஃப்ரெண்ட் ஆச்சேன்னு சொல்லிட்டு உன் கடைக்கு வந்தேன் பாரு. என்ன சொல்லணும்? ஆத்தா, என் ஃப்ரெண்டுக்கு நல்ல புத்தியாச்சும் கொடுத்தா. இந்தா விபதிய புடி. வச்சுக்கிறியா?